கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தை அறிவோம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து வேதாகம புத்தகங்களை தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் ரூத் புத்தகத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதிக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இது 5வது காணொளி காட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரூத் தன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் ஒரு வாலிபனை தேடி அலைந்து திரிகிறவளாக இல்லாமல் நடுத்தர வயதுடைய தன்னை நாடி வந்திருப்பதை அங்கே போவாஸ் அறிந்து கொள்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, போவாஸ் எந்த உணர்ச்சியும் படாமல் நிதானமாக தெளிவாக கடமை உணர்ச்சியுடன் நடந்து கொண்டதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆதரவற்ற ரூத்திற்கும் அவள் மூலம் நகோமிக்கும் உதவி செய்ய அவன் தீர்மானிக்கிறான். அதன் வழியாக அவனுடைய பயணம் இங்கே தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். போவாஸ் ரூத்திடம், நீ ஒரு குணசாலி என்பதை என் ஜனங்கள் எல்லோரும் என்னிடத்திலே சொன்னார்கள். அவர்களும் உன்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். நான் சுதந்திரவாளிதான், ஆனாலும் என்னிலும் இன்னும் அதிக நெருங்கிய சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அவன் சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் அவன் உன்னை விவாகம் பண்ணட்டும். அவனுக்கு மனமில்லை என்றால் நான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் பண்ணுவேன் என்று கூறி கர்த்தருடைய ஜீவனை குறித்து அங்கே ஆணையிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன்னை தேடி வந்தவர்களுக்கு இவன் அடைக்கலம் கொடுப்பவனாக, இவன் ஒரு நம்பிக்கையை கொடுப்பவனாக அந்த இடத்திலே தன்னுடைய வார்த்தையை ரூத்திற்கு சொல்லும் பொழுது ரூத்துவின் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை விதைப்பதை போல் இருக்கிறது. பிரியமானவர்களே, தன்னை நம்பி வந்தவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட்டது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் அந்த ஆண்டவருடைய நிழலாட்டமாக இங்கே போவாஸ் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரூத்துவிடத்திலே அவன் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. போவாஸ் களத்தில் உள்ளவரிடத்தில் எல்லாம் சொல்லுகிறான், அவள் வந்ததாக ஒருவரும் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டான். என்ன ஒரு கரிசனையா பாருங்கள். அதிகாலையிலே அவள் போர்த்தி கொண்டிருந்த போர்வையை போவாஸ் அவளிடத்திலே விரித்து சொல்லுகிறான். அதில் 6 படி வார்கோதுமையை கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லி இங்கே வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமார்களே, போவாசினுடைய நற்குணம் உடனே சரி என்று அவனுடைய அழகிலே அவன் மயங்கி சொல்லவில்லை. அவன் எல்லாவற்றையும் தன் மனதிலே வைத்து அவன் நிதானமாய் சிந்திக்கிறான். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நடந்துவிடக் கூடாது. நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதையும் தீர்மானம் எடுக்கும் பொழுது நாம் அதை உடனடியாக எடுத்துவிடக் கூடாது. தேவ சமூகத்தில நாம் காத்திருந்து ஒவ்வொரு தீர்மானத்தையும் நாம் எடுக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதிலே அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் அன்பு தேவ ஜனமே, இரவிலே துணிந்து தம்மண்டை களத்தில் படுத்திருந்த
அபாயத்தை தேடி வந்த அவளையை அவன் போவாஸ் கைவிடவில்லை என்பதை இங்கே வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. ஆனாலும் காரியங்கள் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்பதிலே போவாஸ் கண்ணும் கருத்துமாக இருந்தான் என்பதையும் இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, போவாஸ் இயேசுவுக்கு நிழலானவன். இயேசுவும் தம்மை நாடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. பிரியமானவர்களே, அதேபோல் ஒழுங்கில்லாமல் ஆண்டவர் எதையும் செய்யவில்லை. அங்கு நடைபெற்ற அனைத்தையும் கேட்ட நகோமி ரூத்திடம் திருப்தியாக, என் மகளே, இது என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் நீயும் பொறுமையாயிரு என்று சொல்லி அங்கே நகோமி ரூத்துவிடத்தை சொல்லுவதை இங்கே வேதாகமம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் நிலைப்பார மாட்டான் என்று நகோமி ரூத்துவிடம் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த காரியத்தை அவன் மனதுக்குள்ளே வைத்திருப்பான். உன்னிடத்திலே சொன்னானே, அதை முடிக்கும் அளவும் அவன் மனதுக்குள்ளே இந்த காரியம் இருக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இங்கே நகோமி ரூத்துக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். போவாஸ் பட்டண வாசலிலே உட்கார்ந்து அங்கு வந்த அந்த சுதந்திரவாளியை உட்கார சொல்லி பட்டணத்தின் மூப்பர்களிலே 10 பேரை அழைத்து தம்முடைய சகோதரன் எலிமெலேக்குக்கு இருந்த வயல் நிலத்தை நகோமி விற்க போகிறாள், அதை நீர் வாங்கிக் கொள்ள மனதானால் வாங்கிக் கொள்ளும், மனதில்லாவிட்டால் சொல்லிவிடும் என்று சொல்லி அந்த சுதந்திரவாளியின் இடத்திலே போவாஸ் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரன் எலிமெலேக்கு என்று சொல்லி எலிமெலேக்கை குறித்து அங்கே சொல்லுகிறார். நாம் இருவரையும் தவிர அதை மீட்கத்தக்க நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லை என்று போவாஸ் அங்கே அந்த சுதந்திரவாளி என்று சொல்லுகிற அந்த வாலிபனிடத்திலே அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த சுதந்திரவாளி சொல்லுகிறான், அதை நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் போவாசின் உள்ளம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாய் ஆகியிருக்கும். ஏனென்றால் இவன் ரூத்துவை விரும்புகிறான், ஆனால் ரூத்துவுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போவாசுக்குள் மனதுக்குள் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் உள்ளம் கண்டிப்பாய் நொறுங்கி போயிருக்கும். ஆனாலும் அவன் உள்ளம் தேவ சமூகத்தை நோக்கி கண்டிப்பாய் அவன் ஆண்டவர் இடத்திலே அவன் பேசிக் கொண்டிருந்திருப்பான், ஜெபித்துக் கொண்டிருப்பான். கடவுளே, இந்த காரியம் எனக்கு வாய்த்தால் நல்லது, நான் அவர்களுக்கு ஆதரவாய், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாய் நான் இருப்பேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே பேசி இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, அதனால் தான் பின்னும் போவாஸ் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவன் மனைவியையும் நீ விவாகம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி சொல்லுகிறான், அந்த 10 மூப்பர்கள் முன்னணியிலே தனது செருப்பை கலட்டி தனக்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவிப்பது போல அங்கே சொல்லிவிடுகிறான். பிரியமானவர்களே, உடனே போவாஸ் சகல ஜனங்களுக்கு முன்னால் எலிமெலேக்குக்கும் மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் வாங்கி அவருடைய பேர் அற்று போகாமல் இருக்க ரூத்தை தன்னுடைய மனைவியாக்கினான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. பாதரட்சையானது அதிகாரத்துக்கும் உதவிக்கும் குறியீடு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை குறித்து யோவான் 1:27 சங்கீதம் 60:8 நாம் பார்க்க முடியும். சகல ஜனங்களும் மூப்பர்களும் தம்பதிகளையும் நாங்கள் சாட்சி என்று கூறி இஸ்ரவேல் வீட்டை கட்டிவித்த ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று அவர்கள் வாழ்த்தினார்கள். போவாஸ் எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்றும் அவர்கள் வாழ்த்தினார்கள். பிரியமானவர்களே, மேலும் உனக்கு பிறக்க போகும் சந்ததி தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் இருக்கும் என்று சொல்லி அங்கே அவர்கள் இவர்களை குறித்து வாழ்த்துகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவும் போவாசை போல தனது சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஆதலால் நாம் பாவங்களில் அழிந்து போகாதபடிக்கு காக்கப்பட்டு இருக்கிறோம். புதிய வானத்திலும்
புதிய பூமியிலும் நம்மை மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே சேர்த்து நித்திய சுதந்திரவாளியாய் தேவன் நம்மை ஆக்குகிறார். தாவீதின் வம்சமான ஓபேத், போவாசுக்கும் ரூத்துக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு அயல் வீட்டுக்காரர்கள் ஓபேத் என்று பெயரிட்டனர். ஓபேத் தாவீதின் தகப்பனான ஈசாயின் தகப்பன். ஓபேத் என்றால் ஊழியக்காரன் என்று பொருள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே அதை வளர்க்க தாயானால். நகோமி அந்த பிள்ளைக்கு வேத வாக்கியங்களை ஊட்டி வளர்த்தால். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனாகிய கர்த்தரை பற்றி கூறி வளர்த்தால். இஸ்ரவேலின் மடியிலே வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் உபதேசங்களும் பிரமாணங்களும் இருக்கின்றன என்பதையெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால். பிரியமானவர்களே, நகோமி வாழ்க்கைக்கு பின்வரும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருந்தன. இஸ்ரவேலில் மாபெரும் அரச பரம்பரையான தாவீதின் பரம்பரையும் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் சந்ததியிலே தோன்றிய அந்த வரலாற்றில் இவர்களும் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை இங்கே அவர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போவாசை போல் இயேசு பிதாவுக்கு நெருக்கமான உறவினர். போவாஸ் ஜனங்களுக்கு மீட்க மனதுடையவராய் இருந்த தன்னை இயேசு மீட்க தன்னையே விலைக்கிரயமாய் கொடுக்க தயாராக இருந்தார். பிரியமானவர்களே, இயேசு பெத்லகேமில் பிறந்ததினாலே அவருடைய மூதாதையான தாவீதும் பெத்லகேமிலே பிறந்தார். தாவீதின் தந்தை ஈசாயும் பெத்லகேமிலே பிறந்தார். அவருடைய தந்தை ஓபேத்தும் பிறந்ததும் பெத்லகேமில் தான். ஏனென்றால் போவாசும் ரூத்தும் பெத்லகேமிலே திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுடைய மகள் தான் இந்த ஓபேத். பிரியமானவர்களே, இங்கே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தம்பண்டை வந்தவர்களை தேவன் ஒரு காலமும் புறம்பே தள்ளார் என்கிற அந்த சத்தியத்தை பின்புலமாக கொண்டு இந்த ரூத் சரித்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது என்னவென்றால், தேவனை தேடி அவர் அண்டை வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். தேவனை நோக்கி வருகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவர்களை மீட்பதற்கு மீட்பர் உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை இந்த ரூத் புஸ்தகம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் பக்கமாய் சார்ந்து நிற்கும் பொழுது, அவரையே பற்றி கொண்டு பொழுது, எல்லாவற்றையும் வெறுத்து அவரையே நாம் ஆராதித்து துதித்து அவருக்கு துதிகளையும் சோஸ்திரங்களையும் ஏறெடுத்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அந்த வழிகளிலே நாம் பயணம் செல்லும் பொழுது, நம்முடைய பாதைகள் எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும், அவை கண்ணீராக இருந்தாலும், அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து எல்லாவற்றையும் கடந்து தருவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பது நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படித்தான் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய மாமி நவோமியோடு கூட அங்கே வந்து நம்முடைய தேவனாகிய ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொண்டு நகோமியோடு கூட உறுதியாக இந்த பெத்லகேம் தேசத்திலே இருந்த பொழுது அவளுக்கும் எதிர்காலத்திலே ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அந்த வாழ்க்கையின் வழியாக பிறந்து ஆண்டவருடைய சந்ததியிலே அவர்கள் இருவருடைய போவாஸ் ரூத்துடைய பெயரிலும் இடம்பெற செய்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, எனவே தேவனை நம்பி வந்தவர் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை என்பதை இந்த ரூத் புத்தகம் நமக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகிறது. நாம் அடுத்த வேறொரு புஸ்தகத்தை குறித்து உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். அடுத்த காணொளியில் வச்சு ஒரு 2-3 நாட்குள்ளாக வேறொரு புஸ்தகத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.